தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியல் களத்துல ஒரு ஃபோர்ஸோட உள்ள வந்த கட்சி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் உச்சபட்ச நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறாரு. எத்தனை நாளைக்கு ஒரு தாக்கு பிடிப்பாரு அப்படின்னும் போது 2.5 ஆண்டுகள் கடந்து வந்துட்டாங்க தமிழக வெற்றி கழகம். ஆனா 2.5 ஆண்டுகள் கடந்து வந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு சம்பவம் மாறினது கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா தமிழக வெற்றி கழகம் முடங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க மேல ஏறி வர்றதுக்கு எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது. திரும்ப ஒரு மக்கள் சந்திப்பு நடத்திட்ட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் ஒரு 72 நாட்கள் கட்சி சில இடங்கள்ல ஒரு காஞ்சிபுரம் போன்ற இடங்கள்ல ஒரு சின்ன சின்ன கூட்டங்களை நடத்தி விஜய் அவர்கள் அவ்வப்போது வெளியே பேசி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை கொடுத்து அவங்க நேரில் சந்திச்சு அழுது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை ஒரு 72 நாளா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா டிவிகே மேல இருக்கக்கூடிய அந்த கரை மட்டும் நீங்கவே இல்லை. இன்னொரு விஷயம், இன்னொரு கூட்டம் இதே மாதிரி கூடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுவும் ஒரு பெரிய இழப்பை உண்டு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. இவ்வளவு விமர்சனங்களையும் தாண்டி விஜய் அவர்கள் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்னும் போது டிசம்பர் 9ஆம் தேதி பாண்டிச்சேரியில் ஒரு மக்கள் சந்திப்பு நடத்தலாம், ஒரு பொதுக்கூட்டம் போல நடத்தலாம்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. அதுக்காக பாண்டிச்சேரியை சூஸ் பண்றாங்க.